ஐயா ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வலிமையான ஊழியத்தை செய்கிறீர்கள், வைராக்கியமான ஊழியத்தை செய்கிறீர்கள். ஆனாலும் நான் ஒரு தாழ்மையான ஒரு ஆலோசனை, நம்முடைய சமுதாயத்தின் சூழ்நிலை கருதி அயலார், நான் புறஜாதி என்று சொல்ல மாட்டேன், அவர்களை அயலார் அல்லது புறவினத்தார் என்று மிஷினரிகள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் அவர்களை எந்த விதத்திலும் புண்படுத்தாமலும் அச்சுறுத்தாமலும் இருந்து, அதே நேரத்தில் சத்தியத்தையும் நாம் சமரசம் செய்ய முடியாது. அந்த அளவிலே எளிமையான வாசகங்களால் அவர்களை நாம் அட்ராக்ட் பண்ணலாம் என்று யோசிக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த வார்த்தை அவர்களுக்கு ரொம்பவும் எரிச்சலை உண்டாக்குகிற வார்த்தையாகிவிட்டது. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். உடனே அவன் யாரா பாவி இல்லைன்னு அவங்க டிபேட்லாம் நான் கலந்துன்னு இருக்கிறேன், அதெல்லாம் பார்க்கிறேன் கண்ணால். அந்த சங்கிகள் என்று சொல்லப்படுகிற அந்த ஆட்கள். எனவே தயவுசெய்து ஐயா அவர்கள் தயவாய் பரிசீலித்து, இதனுடைய மேலதிக பிரிண்ட்ஸ் வராவிட்டால் தயவுசெய்து வாசகங்களை எளிமையாக்கி மாற்றாரையும் இழுப்பதற்கு ஏதுவாக இந்த வாக்கியங்களை அமைத்துக் கொள்வது நல்லது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். பாவிகளே என்று சொல்வதை விட பாவ பரிகார பலியாக என்று சொன்னாலும் கூட பரவாயில்ல. நான் இயேசு கிறிஸ்துவை பலியாக நான் பல இடங்களிலே வாசகங்களை அமைத்து போஸ்டர்ஸ் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். எனவே நேரடியாக இன்னும் வேதத்தின் ருசிகரமே பராதவர்கள், இன்னும் வேதத்தை ருசிக்காதவர்களுக்கு இவ்வாறான கடினமான சொற்களால் அவர்களை நாம் இழுக்காமல், அவர்களுக்கு எளிமையான சொற்கள், இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தின் முதல் வாக்கியம் மலை பிரசங்கத்திலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். முன்பதாக மத்தேயு 4:17 மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஸோ பவுலடிகள் குறிப்பிட்ட வாக்கியம் அது எந்த சூழலுக்காக, சபையாருக்காக, பூர்ண விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதை இதுவரையிலும் ஆண்டவரே அறியாதவர்களுக்கு நாம் எடுத்து சாட்டும் பொழுது அவர்களுக்கு அது கடினமான சொல்லாக அது எதிரொலிக்கும். எனவே தயவு கூர்ந்து ஐயா அவர்கள் நாம் வாசகங்களை எளிமையாக்குவதற்கு நீங்கள் முயற்சிக்கணும்னு நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அறிவுரை சொல்ல, புத்தி சொல்ல எனக்கு தகுதி இல்லை. ஆனால் வாசகத்தை பார்த்ததுமே தோன்றினதை நான் சொல்லிவிட்டேன். எனவே நான் ஏதாகிலும் தவறாக சொல்லியிருந்தால் தயவாக மன்னித்துக் கொள்ளவும். நன்றி.